பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? தொடர்ச்சியா நம்ம ஒரு சில காரியங்கள் அமைதியா இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எந்த காரியத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் பார்க்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கவுமாயிருக்கும். எந்த காரியத்தை நம்ம காது கொடுத்து கேட்கிறோமோ, எந்த காரியத்தில் நாம் கவனம் செலுத்துகிறோமோ அதுல ரொம்ப கவனமா அமைதியா இருக்கணும். எடுத்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, இட்லி கொட்ட மாதிரி இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதை முழுசா கேட்காம எனக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நீங்க உடனே முழுசா கேட்டு பழகுங்க. தப்பே சொன்னாலும் தப்பாவே இருந்தாலும் நீங்க அதை முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறமா யோசனை பண்ணி உங்க ரியாக்ஷனை கொடுங்க. நீங்க அடுத்த ஒரு ஆன்சரை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. ஆனா அதை விட்டுட்டு நீங்க ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தவறு. ரெண்டாவது, யார பத்தி முழுசா தெரியாம நீங்க வாய் திறந்து ஒரு சில காரியங்கள் பேசுறது தப்பு. ஆமாமா எனக்கு தெரியுங்க, அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜட்ஜ் பண்றதோ இல்ல பேசுறதோ ரொம்ப தவறு. இது கர்த்தருக்கு பிடிக்காது. நம்ம இந்த காரியங்கள் விடுதலையாக இருந்தோம் அப்படின்னா நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு வேண்டான்னு சொல்லுகிற காரியத்துக்கு வெளியில வந்துடணும். நீங்க அதாவது பேசுறத விட உள்ள ஜட்ஜ்மெண்ட் பண்றோம்ல, இவங்க இப்படிதான், முழுசா அவங்கள பத்தி தெரியவே தெரியாது, என்ன பேசுனாங்க அதுவும் தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இவங்க பேசிப்பாங்க, இவங்க இப்படிதாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்றதும் தப்பு. அவங்கள பத்தி வெளியில குறை பேசணும் தப்பு. ஆண்டவரை வெறுக்கிறவரா இருக்கிறார். அதனால தயவு செய்து எந்த காரியமா இருந்தாலும் அதை முழுமையா நீங்க தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா நீங்க செயல்படுவது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அறக்க பிறக்க ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுல நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. பிரியமான ஜனமே, ஜெபிக்கலாமா? கண்களை எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். காரியங்கள் என்னதென்று எங்களுக்கு தெரியாம உணராம ஆண்டவரிடம் எடுத்து வைக்கிற பாதையில வெற்றியை காண முடியாது. நீர் அதில் விரும்புகிறதுல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா காரியத்தையும் நாங்கள் முழுசா அறிந்து கொண்டு செயல்பட தேவ ஆவியானவர் ஆமென் ஆமென். தயவுசெய்து காரியத்துல எந்த காரியமாக அவசரப்படாதீங்க. நீங்க தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சொல்லி செபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை